ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, 2 டீஸ்பூன் புளிப்பில்லாத தயிர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு இது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. டைம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இது மூடி தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 3 லவங்கப்பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 5லேருந்து 6 போல் காஞ்ச மிளகாய். காரம் சேர்த்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 இன்ச் இஞ்சி, 10லேருந்து 12 போல் பூண்டு பல் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக அது ரெண்டும் கலர் மாறணும். இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் கலர் மாறணும். இது ஆனதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலர் மாறணும், லைட் ப்ரௌனாக மாறணும். பாருங்கள், இந்தளவுக்கு மாறினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுக்கும் போதே நல்ல மணமாக இருக்குங்க, நல்ல வாசமாக இருக்கும். பாருங்கள், நல்ல வாசம் வந்துருச்சு, லைட்டாக கலரும் மாறிடுச்சு. இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வறுக்கும்போது அனல் நிறைய வச்சிடக்கூடாது, கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 லவங்கப்பூ, பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சமாக போட்டால் போதும். அது கூட 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், சுருண்டு வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும். தக்காளி நல்லா நசுங்கிற அளவுக்கு, சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலெலாம் போட்டு பெரட்டி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை இதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே விட்டுற வேண்டாம், அப்படியே கிளறுங்க. இதிலே லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டு இதோட ஊற்றிக்கலாம். தண்ணியும் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், இது கூட இன்னொரு மசாலா ஐட்டம் நம்ம அரைச்சி ஊற்றுவோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டும். இது கொதி வரதுக்குள்ளே இன்னொரு ஐட்டம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே 10 முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 இல்லை 3 பத்து அளவுக்கு தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கிட்டு அதையும் இதோடு சேர்த்து ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக தான் இருக்கும், உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான். திறக்கும் போதே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது சூடாக நல்லா சாதத்தோட இல்லை டிஃபனோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.